தமிழக அரசு வெளியிட்ட 5 முக்கிய அறிவிப்புகள் இன்றைய முக்கிய செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினத்தின் மிக முக்கியமான 5 செய்திகளை தொகுத்து வழங்குகிறோம். இன்றைய தமிழகத்தின் முக்கிய நிகழ்வுகள். CET மறுதேர்வு அறிவிப்பு. தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக CET தேர்வை எழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்கான மறுதேர்வுகள் வரும் ஜூன் 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளை தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மாணவர்கள் உடனே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கன்னியாகுமரிக்கு ஆரஞ்சு அலர்ட். வானிலை நிலவரம் குறித்து பார்க்கையில் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பிற 15 மாவட்டங்களில் இன்று பலத்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். துணை தேர்வு விண்ணப்ப கால நீடிப்பு. மாணவர்களின் நலன் கருதி ஜூன் மற்றும் ஜூலை 2026 நடைபெறவுள்ள மேல்நிலை துணை தேர்வுகளுக்கான விண்ணப்ப கால அவகாசம் இன்று வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இன்னும் விண்ணப்பிக்காத மாணவர்கள் இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பித்துக் கொள்ளலாம். புகையிலை பொருட்களுக்கு தடை நீடிப்பு. தமிழகத்தில் பொதுமக்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை சார்ந்த பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை மேலும் ஓராண்டுக்கு நீடித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இந்த தடை வரும் 2027ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். தங்க இருப்பு குறித்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி. சமூக வலைத்தளங்களில் ரிசர்வ் வங்கி தங்கத்தை விற்பனை செய்வதாக தகவல்கள் பரவி வந்தன. இதற்கு விளக்கம் அளித்துள்ள RBI அந்த தகவல் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளது. தற்போது ரிசர்வ் வங்கியிடம் 880 டன் தங்கம் பாதுகாப்பாக இருப்பில் இருப்பதாகவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.